வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பாத்தீங்கன்னா 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான் சேப்பல் வந்து 44 ரன்களும், கிங் 33 ரன். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்த ஹர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப அடுத்து ஹோப்பும் கேப்டன் சேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறமேட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து 205க்கு 10 அப்படின்ற விக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 75 ஓவர் விளையாண்ட நிலையில வந்து மேட்சை வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நியூசிலாந்து தரப்புல வந்து பாத்தீங்கன்னா டஃபே 1 விக்கெட்டும், மைக்கேல் 3 விக்கெட்டும், டிக்னர் 4 விக்கெட்டும், கிளைன் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா 1 விக்கெட்டும் இழந்து வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணி அற்புதமா பவுலிங் போட்டிருக்காங்க. அடுத்து விளையாண்ட நியூசிலாந்து அணி 24 ரன்னுக்கு விக்கெட் ஏதும் இல்லாம 181 ரன் பின்னிலையில வந்து முதல் நாள் வந்து ஆட்டம் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இரண்டாவது நாள் ஆட்டம் நாளை நடைபெறுது. இதோட ஸ்கோர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம